Hi everyone, welcome to my channel Ninga's Classroom. I am Madharasi. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி வந்து ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து சொல்றேன். இன்னைக்கு நான் 3 சம் வந்து போட போறேன். ஒன்று வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல இருக்கிறது, இந்த சம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிமேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து கொடுத்துருக்கிறது. இந்த சம் வந்து நானே வந்து ஒரு சம் வந்து எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் வேற சம்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி போட்டீங்கன்னா சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். யூஸ்வலா வந்து லாங் டிவிஷன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். இது வந்து சீக்கிரமா வந்து சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக தான் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி போடலாம். ட்ரிக்ஸ் யூஸ் பண்ற போதும் ஷார்ட்கட் யூஸ் பண்ற போதும் கண்டிப்பா சர்டன் ரூல்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் வந்து அது கரெக்டா அப்ளை ஆகும். இல்லாட்டினா வந்து அது தப்பா தான் வந்து ஆன்சர் கிடைக்கும். அதனால அந்த கரெக்டா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடணும். இப்போ நான் இந்த 3 சம் வந்து சால்வ் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா 625 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். இது எல்லாருக்குமே தெரியும். 625 அப்படிங்கிறது வந்து ரூட் ஆஃப் 625 வந்து 25 தான் ஆன்சர். இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பெர்ஃபெக்ட் நம்பர் தான். அப்புறமேட்டா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ல வந்து நம்ம இன்னொன்று ஒரு சின்ன க்ளூ என்னன்னா, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி வந்து ஹோல் நம்பர்ஸ் டெசிமல் இல்லாம இருந்துச்சுன்னா இப்ப நம்ம இப்படிதான் லைன் வந்து போடணும். பேக் சைட்ல இருந்து நம்ம லைன் போடணும். இப்ப இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்கு? 2 லைன்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து 2 டிஜிட்ஸ்ல தான் வரும். இது ஒரு ட்ரிக், சின்ன ட்ரிக். இது வந்து எப்ப யூஸ் ஆகும்னா கண்டிப்பா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்க டெசிமலோ இல்ல வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாம இருக்கும்போது இந்த லைன்ஸ் பார்த்துட்டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்க்காதீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 225 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்தோம்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் 15. இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் 2 நம்பர்ஸ் இருக்கு. ஆன்சரும் வந்து டிஜிட்ஸ் பார்த்தோம்னா 2 டிஜிட் இருக்கு. பெர்ஃபெக்ட் நம்பருக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.25 இருக்கு. இதுக்கும் பார்த்தோம்னா இப்போ இது எப்படி நம்ம வந்து யூஸ்வலா பிரிப்போம்? இந்த மாதிரி தான் பிரிப்போம் நம்ம. இதுவும் வந்து பெர்ஃபெக்டா தான் இருக்கு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் இதுவும். இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்னா 25 போட்டுக்கோங்க. இங்க நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை தள்ளி இருக்கு? 2 தள்ளி இருக்கு. ஆனா ஆன்சர் வந்து ஒரு டெசிமல் தள்ளி வைங்க. பேக் சைட்ல இருந்து ஒரு டெசிமல் தள்ளி வைங்க. இப்ப இது பாருங்க. இப்ப இது எனக்கு வந்து என்ன பண்ண முடியும்? இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு. கண்டிப்பா நான் என்ன இதை வந்து நம்ம 2 டிஜிட் இருக்கு, நான் வந்து பிரிச்சிடலாம். ஆனா இது வந்து என்னால பிரிக்க முடியாது. ஏன்னா இது 1 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1 டிஜிட் வரும்போது இந்த 25 எடுத்து எதுவுமே பண்ணாதீங்க. ஷார்ட்கட் வந்து பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். இது நான் 62 வருது உங்களுக்கு. ஸோ 62னா இது ஆப்வியஸா ஆகும் 49ல தான் வரும். அப்ப 7 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரும். 2.5 அந்த மாதிரி வேற ஏதாவது 0.25 அப்படிலாம் போட்டுறாதீங்க. இதுக்கு வந்து நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே வராது. நீங்க வந்து லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி இதுக்கு போட்டுருங்க. இதுக்கு வந்து வராது, எதுவுமே வராது. இந்த பெர்ஃபெக்ட் 25 2.5 அந்த மாதிரி நம்பர் எதுவுமே வராது. ஏன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க 1 டிஜிட் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் டிஜிட் பார்த்தோம்னா இது 1 தான் இருக்கு. அப்ப இதுக்கு பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இப்படி போடுறேன். இப்ப இத வந்து நான் 2 2 நான் பிரிக்கிறேன். இப்படி பிரிக்கிறேன். இப்ப பார்த்தோம்னா இதுல வந்து 4 டிஜிட்ஸ் இருக்கு. இது அப்ப டெசிமலுக்கு அப்புறமேட்டா நம்மளுக்கு டிஜிட்ஸை நீங்க பார்க்கணும். இதுல வந்து ஆட் நம்பர் டிஜிட் இந்த மாதிரி 1 டிஜிட் இல்ல 3 டிஜிட்ஸ் அப்படி வந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் எடுத்து நீங்க போடாதீங்க. இப்ப இது வந்து ஈவன்ல தான் இருக்கு. ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் இருக்கு. இப்போ 4 டிஜிட்ஸ் தான் இருக்கு. இதுல பார்த்தா 4 டிஜிட்ஸ் தான் இருக்கு. அப்ப நீங்க இது போடலாம். 25 போட்டுக்கோங்க. இப்ப எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கு? 4 இருக்கு. அப்ப நான் 2 தள்ளி
முன்னாடி வைக்கிறேன். ஸோ 2 தள்ளி வச்சுன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 0.0625க்கு 0.25 தான் ஆன்சர். இப்போ இப்படி இருக்கு. இதுல பார்த்தா 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்ப வந்து எனக்கு வந்து இந்த ஷார்ட்கட்ல வந்து நான் யூஸ் பண்ணி போட முடியாது. இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டோட நம்பரே கண்டிப்பா இதுக்கு வராது. இது இப்போ ஒரே நம்மளுக்கு ட்ரிக் என்னன்னா, ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் வந்து நீங்க பார்க்கணும் 1 டிஜிட் நம்பரா இல்ல 2 டிஜிட் நம்பரா 3 டிஜிட்ஸ் நம்பரா 4 டிஜிட்ஸ் நம்பரான்னு பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இன்கேஸ் வந்து அது ஈவன் நம்பர்ல ஈவன் டிஜிட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே எடுத்து நீங்க போடலாம். அதே ஆட் டிஜிட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களால போட முடியாது. இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து 6 இருக்குது. அப்ப கண்டிப்பா போடலாம். ஈவன் டிஜிட்ஸா தான் இருக்குது. அப்ப நீங்க போடலாம். இப்ப 6 இருக்கும் போது என்ன பண்ண போறோம், 3 எடுத்து நான் 3க்கு முன்னாடி நான் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும், 3 நம்பர்ஸ் தள்ளி வைக்கணும். அதனால நான் இப்படி போட்டுக்கிறேன். 25 போட்டாச்சு. ஸோ 0 போட்டாச்சு. இப்போ 3 டிஜிட்ஸ் வந்து தள்ளி இருக்கு. இதுதான் வந்து இதோடைய ஒரு க்ளூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் பார்த்துட்டு நீங்க வைங்க. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்க வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டோடைய அந்த ஆன்சரை எடுத்து நீங்க போடாதீங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் சம் வந்து இப்ப பார்க்கலாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து கொடுத்துருக்க சம். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இது கொடுத்துட்டாங்க 0.00000676 is equal to 0.0026 கொடுத்தாச்சு. இப்ப எப்பொழுதுமே தெரியும் 676க்கு என்னென்ன ஆன்சர் 26 தான். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான் இதுவும். இதுலயும் நீங்க பிரிச்சு பாருங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்க்கு எப்பொழுதுமே நம்ம அந்த லைன்ஸை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சும். இப்ப 2 லைன் இருக்கு. ஆன்சரும் வந்து நம்மளுக்கு 2 டிஜிட்ஸ்ல தான் வரணும். அப்ப இதை கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் 6760000 இது கேட்டிருக்காங்க. இப்ப வந்து இப்ப 676க்கு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு, 26 தெரிஞ்சாச்சு. இப்ப இதுல பாருங்க எத்தனை இருக்கு, 4 இருக்கு. ஸோ 2 நம்பர்ஸ் நான் போட்டேன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அப்ப இதுதான் ஆன்சர். இப்ப இந்த இது கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, ஈவன் தான் இருக்கு. இதுலயும் வந்து இப்ப இன்கேஸ் இது கேட்டுட்டு இது கொஸ்டினா கேட்டுட்டு இது வந்து இது கண்டுபிடிக்க சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க இதை பார்த்துக்கோங்க. 8 டிஜிட்டா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 676 உங்களுக்கு தெரியும். 26 போட்டு 4 டிஜிட் தள்ளி வைக்கிறதுனால 2 0 போட்டாச்சு. இதுதான். இப்ப இன்கேஸ் இப்படி கேட்டிருந்தாங்க, இப்ப இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து இத பாருங்க. நீங்க பார்த்தாலே 676 பார்த்துட்டு எடுத்து 26 போட்டுறாதீங்க. இது கண்டிப்பா வந்து வராது. நீங்க இப்படி பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பார்க்கிற போது ஒரு க்ளூ வந்து இது. இப்ப 67 தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரா வருது. இப்ப 67 வரும்போது அதோட ஸ்கொயர் என்ன வரும், 64 தானே வரும். அப்ப இதுக்கு வந்து 8 சம்திங் தான் வரும். நீங்க அதனால இதுல எதுவுமே சாய்ஸ் போடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு க்ளூ என்ன இருக்குன்னா இங்க 3 0 தான் இருக்கு. அதனால பாருங்க. இப்ப இத வந்து நம்ம வந்து 3 லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 216 போட்டுறாதீங்க. இது கண்டிப்பா வந்து தப்பு. அதனால நீங்க அதை வந்து பார்க்கணும். டிஜிட்ஸையும் பாருங்க. இது 4 இருக்கு, 2 வந்துருச்சு. இங்க 3 தான் இருக்கு, நம்மளால போட முடியாது. அதையும் பாருங்க. இங்க 67 பிரிக்கிற போதே பாத்தீங்கன்னா 67 வருது. அப்ப இதுக்கு 64 தான் வரும். அப்ப 8ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால இதையும் கவனிச்சுக்கோங்க. ட்ரிக் யூஸ் பண்ற போது கொஞ்சம் லாஜிக்காவே யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வந்து ஜிமேட் என்ட்ரன்ஸோட கொஸ்டின். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். இதுவும் வந்து 1 செகண்ட்லயே போடலாம். இப்போ 4.8 into 10 to the power 9 is closest in value to இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து closest ன்னு கேட்டிருக்காங்க. நான் வச்சுக்கோங்க closest தான் கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட் நம்பர் வந்து கேட்கல. கொஸ்டினை படிக்கிற போதும் நீங்க நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். 10 to the power 9 இருக்குது.
அப்போ இங்கே 4.8 இருக்கு. நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணுற போது என்ன ஆன்சர் வரும்? 9 zeros நீங்கள் போடுறீங்க, இப்படிதான் வைக்க போறீங்க நீங்க. அப்ப ஜீரோஸை பாருங்க, 1 2 3 4. இப்போ 4 zeros இருக்கு. இதுல 4 zeros இருக்கிறது என்ன இருக்கு? இந்த 70,000ல தான் 4 zeros இருக்கு. இப்பயே இந்த 48 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு தெரியும் 48க்குள்ளார நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னா, இது வந்து 69,000 அப்படி சம்திங் அது வரும். பாருங்க, இதோட வந்து 48 தான் இருக்கு. இதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து 36 வரும். அப்ப 6ல தான் ஆரம்பிக்கும். ஸோ 69,000 சம்திங் அப்படி வரும். இந்த இடத்துல வந்து 69,000 சம்திங் அப்படியே போய்கிட்டே இருக்கும். டெசிமல்ல தான் கண்டிப்பா வரும். அப்ப இது வந்து நியரஸ்ட் கேட்கறதுனால நம்ம இதை தான் டிக் பண்ணிடலாம். நீங்க இதெல்லாம் கூட போட்டு பார்க்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிரிச்சுக்கோங்க. இந்த 8 zeros இருக்குது. அப்போ வந்து 4 zeros தான் கண்டிப்பா வரும். அவங்க நியரஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4 zeros என்ன இருக்கோ அதை எடுத்து நீங்க போட்டுக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து 70,000 தான் வரும் ஆன்சர். இதையும் நீங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 48 இருக்கு, இதோட இது 36 தான். அப்ப 6ல தான் ஆரம்பிக்கும். அப்ப இது ரிலேட்டடா என்ன இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா இதுதான் வரும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா ஜீரோஸ் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கு? 8 zeros இருக்கு. அப்போ 4 zeros தான் உங்களுக்கு இது வரும். அதை வச்சு நீங்க ஃபாஸ்டா போடலாம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து இந்த சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணிடலாம் ட்ரிக் யூஸ் பண்ணா. பட் ட்ரிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் லாஜிக்காவும் பண்ணணும். வெறும் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு இது பாத்தீங்கன்னா 260 அப்படின்னு எடுத்து போட்டுறாதீங்க. இந்த இதுக்கு வந்து 260 அப்படின்னு போட்டுறாதீங்க. அதையும் நீங்க பாக்குறீங்க. 4 digits இருக்கு, அப்ப 2 வரும். இதுல வந்து 3 தான் இருக்கு, இது பண்ண முடியாது. அதே மாதிரி 2 2வா பிரிச்சிங்கன்னா இது 64, இங்க 8. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மைண்ட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிடும். எப்பொழுதுமே மேத்ஸ்க்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துடும். I hope you understand this class and thanks for watching this video. Please subscribe my channel and get notification by clicking the bell icon. Thank you.